பிஸ்னஸ் எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும் ரொம்ப ஆசை. அப்போலேருந்து பிஸ்னஸோட விஷயங்களும் கொஞ்சம் அப்படியே நோட் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ வந்து இது ஒரு நல்ல சான்ஸ்ன்னு நினைக்கிறேன். அது மாதிரி கூடிய சீக்கிரம் நல்ல ஆர்டர் எடுத்துருவேன். எல்லாத்துக்கும் என் பேர் மேகலா, பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து வரேன். நான் ஒரு கிராமத்துலேருந்து தான் வரேன். நான் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோட பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் டீ கடையில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பேப்பர் நான் பாட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஏற்றுமதி யார் வேணாலும் செய்யலாம்னு சொல்லிட்டு போட்டுருக்கும் போது, சரி ஏன் நம்ம பண்ண முடியாது, நான் வந்து +2 தான் படிச்சிருக்கேன், நம்ம பண்ணுவோம் அப்படிங்கறத நினைச்சு நீ என் ஃப்ரெண்டு பக்கத்துல சொன்னேன், இதெல்லாம் சுத்தப்பட்டு வராது, நீ எதுக்கு இதை பண்ண போற, தேவையில்லாம இந்த பிசினஸே போதுமே அப்படின்னாங்க. இல்ல நீ இப்படி சொல்றதுனால கண்டிப்பா நான் பண்ணியே தீருவேன், நான் அதை சாதிச்சு காட்டுறேன், என்னால முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில திருச்சி கிளம்பி அங்கிருந்து நான் என்னுடைய ஃப்ரெண்டை வச்சுட்டு வந்தேன். வந்தோம்னா சாரை பார்த்து என்னுடைய எல்லா இதை சொன்ன டீச்சர்ஸ், கண்டிப்பா நீங்க வருவீங்க மேடம், லாஸ்ட் வரைக்கும் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பா பண்ணி முடிப்பேன். சுவாமிநாதன், என்னோட நேட்டிவ் வந்து தஞ்சாவூர். நான் ஆக்சுவலா 3 months பேக் தான் இந்தியாவுக்கு வந்தேன். ஒரு 6 years யூஎஸ்ல இருந்தேன். அதுக்கு முன்னாடி யூகேல ஒரு 1 year ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலா 2 years பேக் வந்து எனக்கு ஒரு பிசினஸ் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருந்தது. நான் என்ன நினைச்சேன், சரி ஒரு 1 லட்ச ரூபா காசு கொடுத்து பேசிக்க தொழில் எப்படி பண்றதுன்னு கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் சடனாக பார்த்தேன், சாரோட ஆடு பேப்பரில் பார்த்தேன். அப்புறம் சரி இது அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணேன், ஸோ இந்த இன்ஸ்டியூட்டை பற்றி. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல சாரோட ஐ திங்க் ஃபர்ஸ்ட் பேட்ச்னு நினைக்கிறேன் உங்களோட ஆஃபீஸ்லேயே நடந்தது மெட்ராஸில். ஸோ அதை பார்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கப்புறம் மெட்ராஸ் கிளம்பி போய் மேடவாக்கத்தில் ஈவினிங் ஒரு 7 o'clock இருக்கும் சாரோட ஆஃபீஸை போய் பார்க்க போனால் அங்கே ஆக்சுவலாக பூட்டி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கால் பண்ணி இது மாதிரி கேட்டேன். ஃபர்ஸ்ட் டாக்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, த வே ஆஃப் டாக் அண்ட் அப்ரோச் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக செகண்ட் கிளாஸ் வந்தேன் போல ஐ கோடு எல்லாமே அப்ளை பண்ணி இப்போதான் ஒரு couple of days பிஃபோர் சாரோட இதில் ரெஜிஸ்டர் பண்ணி ஸோ மெயிலெலாம் அனுப்பிச்சிருக்கேன். மெயில் வந்து ரிப்ளையும் வந்துகிட்டு இருக்கு. ஒரு 4-5 ப்ராடக்டை பற்றி அவங்க கோடிங் இது ப்ரைஸ் கோட் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி இனிமேல் தான் ஷார்ட் அவுட் பண்ணணும், ப்ரைஸ் ஷார்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதை பற்றி சார்ட்ட சில விஷயங்கள்லாம் கேட்கணும், வேற கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. என்னுடைய பேர் அப்துல் அலீம் சித்திக். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையிலேருந்து வரேன். நான் இதுக்கு முன்னாடி நிறைய ஃபீல்டில் இருந்திருக்கேன். மீடியாவில் இருந்திருக்கேன், மத குருவா இருந்திருக்கேன், அதுமாதிரி நான் பிஸ்னஸும் பண்ணியிருக்கேன். மலேசியாவில் நானும் என்னுடைய நண்பர் அவருடைய பிரதர் எல்லாம் சேர்ந்து சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணோம். அதில் லாஸ் ஆச்சு. சரி அப்போ வந்து நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன், நம்ம வந்து இனிமேல் கூட்டாக சேர்ந்து பண்ணாமல் சுயமாக பண்ணணும், அதே நேரத்தில் அது லாஸ் இல்லாமல் பண்ணணும், வெற்றிகரமாக பண்ணணும், அதுக்கு வந்து நல்ல ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்ட்டு நிறைய யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் நெட்டில் சர்ச் பண்ணப்போ இது மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. அதுக்கப்புறம் நெட்டில் சர்ச் பண்ணேன், அதில் ஆஸ்கா இன்ஸ்டியூட் பற்றி அங்கே மலேசியாவில் இருந்தப்போ நிறைய படித்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து சாருக்கு ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் நிறைய கிளம்பி வந்து ஃபர்ஸ்ட் வந்ததோட மெட்ராஸில் இறங்கி சாரை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போனேன். ஃபர்ஸ்ட் சந்திப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் சார்ட்ட வந்து பேசிட்டு உடனே வந்து கிளாஸ் அட்டன் பண்ணி இன்னைக்கு கை கோடு வந்திருக்கு. இப்போ நான் ஆர்டரில் இருக்கேன், ஏலக்காய் ஆர்டர் நான் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு சார். இப்போ பங்களாதேஷ்க்கு நான் பண்ணலான் இருக்கேன். இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் எந்த தொழிலும் இல்லை, எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல பயப்படாம நம்ம கிட்ட ஒரு தன்னம்பிக்கை வந்து கண்டிப்பா இருக்கணும். இப்போ உங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது நிலாவில் கால் அடி வச்ச முதல் மனிதர் நீல் ஆம்ஸ்ட்ராங். யாரு கேட்டா நம்ம சொல்லுவோம். 2வது நபர் யாருன்னு தெரியுமா? இந்த விஷயமும் உங்களுக்கு தெரியும். ஆனா முதலா காலடி வைத்து பெயர் பெயர வேண்டிய நபர் தான் அந்த 2வதா வந்திருக்காரு. ஆனா இன்னைக்கு அவர் உலகம் மறந்துருச்சு. என்ன காரணம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ல நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து கோதான் 2வது மனிதர் தான். முதலா இருந்தவருடைய பெயரு எனக்கு கூட தெரியல. அவரு தான் வந்து அந்த ப்ராஜெக்டுடைய சீஃப். 2 பேருமே வந்து நிலாவுக்கு போறாங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து காலடி வைக்கணும், அதுதான் அவருடைய கமெண்ட். ஆனா கமெண்ட் வருது நாசாவில இருந்து. அவரு காலை எடுத்து வச்சுக்கிட்டு யோசனை பண்றாரு, வேற ஒரு உலகத்துக்கு வந்திருக்கோம், இங்க எப்படி இருக்குமோ, கால் வச்சா பஸ்பம் ஆயிருவோமா, என்ன ஏதுன்னு அவருக்கு வந்து ரொம்ப தயக்கம், பயம்.
அடுத்த 3 வினாடிகள்ல 2வது கமெண்ட் வருது. நீல் ஆம்ஸ்டாங் நீங்க வந்து உங்களுடைய காலடி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு 2வது கமெண்ட் வருது. நீல் ஆம்ஸ்டாங் தயக்கப்படல, யோசிக்கல, பயப்படல, ஆர்டருக்கு கட்டளைக்கு வந்து கட்டுப்படுறாரு. அவருக்கு ஒப்படைக்கப்பட்ட காரியத்துல உடனடியே செயல்படுறாரு, காலடி வைக்கிறாரு. இன்னைக்கு அவரை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா அந்த ப்ராஜெக்ட்ல யார் மெயினோ, யார் முக்கிய மனிதரோ, யார் முதல் மனிதரோ அவர் இன்னைக்கு காணாம போயிட்டார். அதனால முதல்ல நம்மகிட்ட இருக்க தயக்கத்தையும் பயத்தையும் நம்ம விடணும், தன்னம்பிக்கையா செயல்படணும். நிச்சயமா நம்ம எல்லாரும் வெற்றி பெறுவோம். இறைவன் நமக்கு துணை இருப்பான். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அமிர்தராஜ் ஃப்ரம் காரைக்குடி. நான் சாரோட சென்னை கிளாஸ்ல அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணது ஒரு பெரிய கதை. ஃபர்ஸ்ட் வந்து நான் MBA படிச்சுட்டு தான் முடிச்சிருக்கேன். லாஸ்ட் மந்த் தான் SRM யூனிவர்சிட்டியில் முடிச்சேன். ஒரு நாள் சர்ச்சை போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வந்தப்ப ஒரு நாள் ஒரு ஐடியா வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸ்போர்ட் ஐடியா இருந்தது. சரி என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்போ ஏதாவது கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணலாம், இந்த எக்ஸ்போர்ட் கம்பெனியில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதே 2 months போயிட்டு இருந்த ப்ராசஸ் நிறைய தேடி பார்த்தேன். யாரும் வந்து அவங்க தொழிலை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. என்ன சார் எக்ஸ்போர்ட் யாராவது பண்ணிட்டு இருந்தாங்க சொல்லிக் கொடுப்பாங்க வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு நாள் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு சர்ச் பண்ணி கூகுளில் ஃபர்ஸ்ட் ஆஷிகா எக்ஸ்போர்ட் தான் ஃபர்ஸ்ட் வந்து பெஸ்ட் எக்ஸ்போர்ட் இன்ஸ்டியூட் இன் சென்னை போட்டு டைப் பண்ணேன். ஃபர்ஸ்டே வந்து நான் சர்ச் பண்ணிட்டு நம்பர் எடுத்து நோட் பண்ணிட்டு ஃபோன் பண்ணல. அப்புறம் ஒரு 2 மாசம் விட்டுட்டேன். திரும்ப அகைன் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு ஃபோன் பண்ணேன். சரி சார் எடுத்து சார் ரொம்ப பொலைட்டா பேசினாரு, ரொம்ப நல்லா இருந்தது. சரி போய் பார்க்கலான்னு போனா சார் நல்லா பொலைட்டா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சொன்னேன் சார் அந்த ப்ராடக்ட்லாம் எதுவுமே கிடையாது, அந்த மேனுஃபேக்சரா இல்லை, சும்மா ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டரா பண்ணலாமா, ப்ராடக்ட்ல என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டேன். ஓகே தம்பி பண்ணலாம், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எப்படின்னா ஒரு கடலை குதிக்கிறது வந்து நீங்க கேணியில குதிக்கிறது சொன்னீங்க, கேணியே இல்லை ஃபர்ஸ்ட் கடல் அது உண்மை. கடலை ஒருத்தனை பார்த்து குதிரா சொன்னா குதிக்க முடியாது. அவனை வந்து பையப்பே தள்ளி விடுறது இருக்குல்ல, அங்கே வந்து தம்பி அந்த இதான் போட்டு அது வரை அப்படி போ போயிட்டியா சரி அதுக்கப்புறம் அப்படி போ லாஸ்ட்ல வந்து தலைவர் தள்ளிவிட்டா அப்படி இருக்கும். அது மாதிரி அது ஈஸி இல்ல. இப்ப வந்து அவதார் படத்தை வந்து ஒரு எடுக்க முடியும்னு சொல்லிட்டு உடனே எடுக்க முடியாது யாராலையும். அவதார் 1000 கோடி ப்ராஜெக்ட் எப்படி எடுக்க முடியும் அப்படின்ட்டு அந்த தம்பி முதல்ல கேமரா வாங்கி வச்சுக்க, அவ்வளவுதான் பையன் முடிஞ்சுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது எல்லாமே. அவ்வளவு ஈஸியா முடிஞ்சிச்சு. என்னால நம்ப முடியல. MBA முடிக்கிறப்ப IEC கூட வந்துருது, ரெடியா வந்துச்சு. இப்ப கூட ஒரு ஆல்ரெடி ஒருத்தர் அவராக வந்து என்கிட்ட சொன்னாரு ஒரு 10 lakhs இம்போர்ட் பண்ணதோ மிஷினரி பண்ணணும் பண்ணி தரீங்களான்னு கேட்டாரு. இப்போ கூட கடவுளோட கிருபை தான் நினைக்கிறேன் எல்லாமே. இவரெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. இன்னொரு ஹோப் என்னன்னா இப்ப எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் எவ்வளோ இருக்கு இந்தியால, எவ்வளவு ப்ரொமோட் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா யாரும் வந்து ஒருத்தர் எதுவுமே இல்லாத ஒருத்தர், ஒரு படிப்பறிவே இல்லாத ஒரு சாதாரண மக்களை வந்து யாரும் இவ்வளவு தூரம் மோட்டிவேட் பண்ணி யாரும் எனக்கு தெரிஞ்சு பண்றதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் சலுகைகள் இருக்கு, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, ஏதோ சோன்ஸ் இருக்கு, எக்கனாமிக் சோன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஆனாலும் யாரும் வந்து ஒருத்தர் படிக்காத ஒருத்தர் ஒண்ணு தெரியாத ஒருத்தர் வாங்க நாங்க கூட்டு போறோம், லைசன்ஸ் எடுங்க, இதை போடுங்க அதை போடுன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்றதும் இங்க இல்ல. அந்த மாதிரி ஒரு பெரிய சோசியல் சர்வீஸ் சார். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நினைச்சா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு பிசினஸ் தான் பண்றதா ஒரு வெறி. ஏன்னா ஜாப்லாம் கிடைச்சது TCSல நிறைய, அதான் போல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏதாவது பண்ணணும். அதோட நம்ம கண்ட்ரியோட ஃபாரின் கரன்சி உள்ள வருது, அன்னிச்சாளர்கள்னால நிறைய பெனிஃபிட் இருக்கு. நம்ம கண்ட்ரியோட பவர் ஸ்ட்ரென்த் நீங்க எல்லாரும் அதை பண்ண போறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க, கொஞ்சம் பேர் தான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல நிறைய இருப்பாங்க, இது மாதிரி இன்னும் வந்துகிட்டே இருப்பாங்க. ஒருத்தவங்களும் சீக்கிரமே தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட் ஆயிரும் சார். கண்டிப்பா இப்படியே போயிட்டு இருந்துச்சு வச்சுங்களேன், ஒரு 2 வருஷம் கண்டிப்பா நம்பர் 1 ஸ்டேட். குஜராத்லாம் இங்க போயிடும் பாருங்க. தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப நன்றி. எல்லாரும் நல்லா பண்ணுங்க, கான்பிடன்ஸா பண்ணீங்கன்னா பெருமை பண்ணல, பயப்படுறதுக்கோ நடுக்க போறது எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம தான் நாட்டுடைய முக்கியமான ஜாப் பண்றோம். மற்றவங்க ஐடி ஃபீல் பண்றதோட நம்மளோட ஜாப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜாப். எல்லாருக்கும் வணக்கம். 1 month பிஃபோர் பாத்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் சாரை மீட் பண்ணோம். சார் ப்ராடக்ட் தான் சார் பண்ண போறோம் அப்படின்னு முதல் ப்ராடக்ட் காமிச்சேன். சார் பார்த்தோன்னே சொன்னாங்க சார் பக்காவா இருக்கு, உடனே பண்ணலாம் அப்படின்னு சார் சொன்னா எனக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா அது கோர்ஸ் எல்லாம் முடிச்ச பிறகு சில பேர் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு யோசிக்கணும். சார் பார்த்தோன்னே இப்பதான் மீட் பண்றோம், பட் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. சார் ரொம்ப எனர்ஜியா பேசினாங்க. சார் பேசின ஒரு வார்த்தையும் ஒரு போட்டான்னு சொல்லலாம், அந்த ரொம்ப பவரா இருந்துச்சு. ஸோ உடனே ஜாயின் பண்ணேன். ஸோ இப்போ ஐ கூட அப்ளை பண்ணிட்டேன். சாரை பத்தி சொல்லணும்னா எப்ப காரணம் முதல்ல அட்டன் பண்ணி பேசுவேன், அந்த ரெஸ்பான்ஸ் முதல்ல சாருக்கு எனக்கு புரியும். சாரை பொறுத்த வரைக்கும் ஈகோவே இல்லைன்னு நினைக்கிறேன், ஈகோவை கோகோன்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பயம் இல்லை இந்த எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சார் இருக்காங்க ஒரு நம்பிக்கை தான். சாதாரண ஒரு ஸ்டூடெண்டா வந்து ஜாயின் பண்ணப்பே சார் ஆர்டர் எடுக்கலாம் சொன்னாங்க. ஸோ இப்போ எக்ஸ்போர்ட்டருங்கிற ஒரு லெவலுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன், வந்துட்டேன். ஸோ நிச்சயமா சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நம்புறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர் மங்களத்திலிருந்து வந்திருக்கேன். இப்ப என்னன்னா சாரை பத்தி நான் என்ன பேசணும்னு நினைச்சோன்னா அதை எல்லாருமே நீங்களே பேசிட்டீங்க. நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அதனாலங்க இப்ப சார் நான் இப்போதான் சார்ட்ட மெம்பர் ஆயிருக்கேன். மெயில் அனுப்பிச்சுட்டு இருக்காரு லாஸ்ட் வீக்கா. ஒரு 3 days என்னோட சிஸ்டம் ப்ராப்ளம்னால என்னால மெசேஜ்ல பண்ண முடியல, பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா அடுத்த ஃபங்க்ஷன்ல நான் இது மாதிரி
அவார்டு வாங்குற பர்சனா இருப்பேன், கண்டிப்பா இருப்பேன். அந்த நம்பிக்கை கான்ஸ்டன்ட் இருக்கு. என் மாலை இனிய வணக்கம். என் பேரு பிரபு. இதே திருச்சி மாவட்டம் தான். எதுமலை கிராமத்திலிருந்து வரேன். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா புவர் ஃபேமிலி தான். சின்ன வயசுல இருந்தே எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபெயிலியர் தான். இது வரைக்கும் எதுவுமே சக்ஸஸ் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன். அப்பா கிடையாது. அப்பா வந்து ட்ரிங்க்ஸ்ல சின்ன வயசுல இறந்துட்டாங்க. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட். இன்ன வரைக்கும் நான் வந்து இருக்கேன்னா என்னோட நம்பிக்கை தான் காரணம். எவ்வளோ என்கிட்ட திறமை இருந்தும் நான் வந்து சரியான ஒரு ஆள் இல்லாமல் முன்னேறி முடியாமல் இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் சாரோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். அதே நம்பிக்கை இல்லை. ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்த எல்லாமே ஃபெயிலியர் தான். ஸோ வந்து சாரை அன்னைக்கு பார்த்து நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தேன் கிளாஸுக்கு. அன்னைக்கு வந்து பேசுன அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே எனக்கு வந்து வாழ்க்கையில நிச்சயம் நான் சாதிப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. இப்போ வந்து நான் ஐகோடு வாங்கி மெயில் அனுப்பிட்டு இருக்கேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நேற்று நைட்டு கூட யூகேல இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ரீஃபண்ட் ஆயர் வந்திருக்கு. பையன் பேசுறாரு அங்கிருந்து. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் நார்மல் இங்கிலீஷ் தான் நான் பேசுவேன், அவ்வளவு பேச தெரியாது. சரி கால் பண்றாங்களே, எனக்கு என்ன பேசுறது அப்படின்லாம் தெரியல. அட்டன் பண்ணிட்டேன். இருந்தாலும் யூகேல இருந்து அட்டன் பண்ணிட்டேன். நான் பேசுனது அவர் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. பிரபு கண்டிப்பா உங்கள்கிட்ட இருந்து ஆர்டர் வேணும், நீங்க இந்த ப்ராடக்ட் ஸ்பெசிபிகேஷன் எல்லாமே அனுப்பிட்டாரு. நானும் வந்து ஒரு இடத்துல கேட்டு எல்லாமே அனுப்பிட்டேன். எனக்கு உங்க ரேட் கோடிங் எல்லாமே பிடிச்சிருச்சு. நீங்க வந்து எனக்கு எப்ப அனுப்ப போறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. திருப்பி இன்னொருத்தருக்கா என்னோட ஸ்பெசிபிகேஷன் அனுப்பிட்டேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா யூரோ ஸ்பெசிபிகேஷன் கேட்டிருக்காங்க. நான் திருப்பி இங்க போய் விசாரிச்சு, சார் இந்த மாதிரி பையர் கேட்கறாங்க, நீங்க பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்கேன். சார் நான் கண்டிப்பா உனக்கு பண்றேன்பா அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவர் வந்து காலையில 10 மணிக்கு பண்ணிட்டாரு. நைட்ல இருந்து 3 டைம் பண்ணிட்டாரு யூகேல இருந்து. அவருக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா 2-3 டைம் வந்து எனக்கு சன்ஃபிளவர் ஆயில் வந்து ஆர்டர் போயிடுச்சு, ரேக்கோடு பிக்சிங் எல்லாம் போயிடுச்சு. கண்டிப்பா இவரும் போனாலும் எனக்கு வந்து கவலை கிடையாது. சார் வந்து நான் கேட்டிருக்கேன், கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாருக்கும் மாலை வணக்கம். என் பேர் விஜயகுமார், திருச்சி சமயபுரத்துலேருந்து வரேன். எனக்கு வந்து டெய்லி நான் பேப்பர் பார்ப்பேன். பேப்பர் பார்க்கலன்னா எனக்கு தூக்கமே வராது. பார்த்தீங்கன்னா +2 முடிச்சு கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் ஆச்சு. எந்த வேலையுமே இல்லை. இந்த வேலையில 3 மாசம் இருப்பேன், அந்த வேலையில 3 மாசம் இருப்பேன். இப்படியே போயிட்டு இருந்துச்சு 10 வருஷம் வாழ்க்கை. அப்படின்ற சரி நான் அறிமுக கிளாஸ்க்கு வந்தேன். இப்ப ஐயோட வெயிட்டுக்காக இருக்கேன். கண்டிப்பா நானும் ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டா எதிர்காலத்துல. வணக்கம் சார், நான் வந்து திருச்சி கருமண்டபத்துல இருந்து வரேன். நான் முத இன்ட்ரோடக்ஸ் கிளாஸுக்கு வரும்போது எங்க அப்பாவும் நானும் தான் வந்தோம். வரும்போது எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லாம தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சார் பேசுறத பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் எங்க அப்பா கிட்ட பேசினேன். அவர் சொன்னாரு, கண்டிப்பா நீ இதுல ஜாயின் பண்ணு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். அட்டன் பண்ணிட்டு ஐகோடு வாங்கிட்டேன். கண்டிப்பா எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். ஹலோ, என் பேர் முத்து. நான் ஒரு மெரைன் இன்ஜினியர். முன்னாடி ஷிப்பில் ஒர்க் பண்ணிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா கண்டெய்னரும் எடுத்து போய் வேறு கண்ட்ரிக்கு வந்து டிஸ்பேச் பண்ணிருக்கோம். இப்போ அதுக்கு பின்னாடி வந்து எவ்வளோ ஒர்க் இருக்குன்றது வந்து இப்போ தான் எனக்கு தெரியும். ஆனால் அதை வந்து ரொம்ப ஈஸியாகிட்டாரு சார். தந்தை பெரியார் பிறந்த ஈரோடு மண்ணிலிருந்து வருகிறேன். என் பேர் கே செல்வராஜ். நான் 2001 ஐயோட வாங்கிக்கிறேன். பட் எக்ஸ்போர்ட்டுக்கு என்ன வழின்னு எனக்கு தெரியாது. எக்ஸ்போர்ட்டு தெரியாத ஆளுக்கு நான் சப்ளை பண்ணிருக்கேன். அவங்க வந்து டைரக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு 150 கோடி சம்பாதிச்சிருக்காங்க. 8 ஆண்டு காலமா அவங்களுக்கு வந்து தேவையான வச்சிருக்காங்க. இந்த விளம்பரத்தை பார்த்து வந்த பிற்பாடுதான் நம்ம அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு ஒரு வழிமுறையே தெரியாம ஐயோட வாங்கி வச்சுட்டு கூட நான் பேசாம உட்காந்துருந்தேன். என்ன தெரியாம ஒரு ஆளுக்கு போனா